கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சையத் முஸ்டாக் அலி டிராஃபி நடந்து முடிஞ்சு மும்பை சாம்பியன் ஆயிருக்காங்க. நிறைய தடவை அவங்களோட டாமினேஷன் பார்த்துருக்கோம். இப்போ பேச்சு என்ன அப்படின்னா, ஆர்சிபியோட அடுத்த கேப்டன் ரஜத் பட்டிதரானுங்கிற விஷயம். பிகாஸ் இந்த டோர்னமெண்ட்ல அவருடைய பீக் பர்ஃபார்மன்ஸ், அட் த சேம் டைம் கேகேஆர் லீட் பண்ண போறது அஜன்கியா ரஹானேவா அப்படிங்கிற விஷயம். இந்த ரெண்டு விஷயத்துக்குமே பதில் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் ஜப்பால் ரொம்ப முக்கியமாக சையத் முஸ்டாக் அலி டிராஃபி நடந்து முடிச்சு. நிறைய டீம் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக மும்பையுடைய டாமினேஷன். பிகாஸ் அவங்களுடைய பிளேயிங் 11 அஜன்கியா ரஹானே இவ்வளோ ஃபயராக ஆடுவார்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு மேட்ச்ல 78 98 அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவான இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி கொடுத்தாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா சையத் முஸ்டாக் அலி டிராஃபிக்கு அப்புறம் அக்ஷர் நடந்தது அப்படின்னா எகைன் இன்னொரு 2 சீசனுக்கு அஜன்கியா ரஹானேவே ரீட்டைன் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பீக்ல இருக்குங்க. ஆனால் கேகேஆர் கம்மி பிரைஸுக்கு அவரை தூக்குனாங்க. இப்போ அவங்களுக்கு கேப்டன்சி மெட்டீரியல்னு பார்த்தா கேகேஆர் சைட்ல பெருசா எதுவும் கிடையாது. ஆனா அஜன்கியா ரஹானே தனித்துவமா தெரிகிறாரு. ஆர்ஆருக்கு பண்ணியிருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த தடவை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கேகேஆர்லயும் பீக்கா இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. என்ன அவருடைய ஃபேவரட் பொசிஷனான ஓப்பனிங் கொடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம 4th 5th கொடுத்தா கண்டிப்பா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா மத்திய பிரதேசோட கேப்டன் ரஜத் பட்டிதர். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், விராட் கேப்டன்சி பண்ணல அப்படின்னா இவரை கேப்டன்சி மெட்டீரியலா போடலாமா இல்ல புவியை போடலாமாங்கிற விஷயம். புவனேஸ்வர் குமார் பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஆனா ரஜத் பட்டிதர் உண்மையாலுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க கேமை. ரீசன்ட் டைம்ல ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டா அவருடைய பேட்டிங் டிஸ்பிளே நல்லா இருந்திருக்கு. அட் த சேம் டைம் எல்லாரையுமே கம்ஃபர்டபுளா ஆடுறாரு. ஃபைனல்ல கூட நேத்து 175 ரன் அடிக்கிறதுக்கு காரணம் அவர் தான். 80 ரன்னுக்கு மேல அடிச்சு கொடுத்தாரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே இந்த லீடிங் ரன் கேட்டர் லிஸ்ட்ல அவர் இருக்காரு. அட் த சேம் டைம் பயங்கரமா வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். நேத்து கூட 6 4 6 6 நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா இருந்தது. அதெல்லாம் விடுங்க. இப்ப பார்க்க போறது நம்ம கேப்டன்சி தான். கேப்டன்சியும் பக்காவா பண்ணாருங்க. இந்த டீம் எப்படி லீட் பண்ணணும், யாருக்கு எந்த ஒரு கொடுக்கணும், அட் த சேம் டைம் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் எப்படி ரொட்டேட் பண்ணலாம், பேட்டிங்ல நம்ம எந்த இடத்துல போடலாம், யாருக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்ங்கிற மாதிரி பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா கிரிக்கெட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு யங்ஸ்டர் தான். ஏஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 30+ அப்படின்னா கூட கிரிக்கெட்டுக்கு இப்பதான் அறிமுகமாகிறாரு. அவருடைய கேப்டன்சி கொஞ்சம் புதுசா இருக்கு அப்படிங்கிறதுனால ரஜத் பட்டிதர் மேல மிகப்பெரிய ஒரு பார்வை இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஆர்சிபிக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு எப்படி சிஎஸ்கே ஒரு ருத்ராஜை போட்டாங்களோ, எப்படி ஜிடி ஒரு கில்ல போட்டாங்களோ, முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம்ல இருக்காங்க. இப்போ ரஜத் பட்டிதரை போட்டா ஒரு இந்தியன் கேப்டனாகவும் இருப்பாரு, பக்கா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் இருப்பாரு. ஆர்சிபிக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா விராட் ஒன்ஸ் அகைன் கேப்டன்சி பண்ணுவாரா, இதுதான் மிகப்பெரிய கேள்வியாவே இருந்துட்டு இருந்துச்சு. விராட்டை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நின்னுட்டாரு. கங்குலி இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில மேட்சஸ் பண்ணாருங்க. ஃபேப் டூப்ளசி இருக்கும்போது ஒரு சில மேட்சஸ் பண்ணாரு. பட் இருந்தாலும் எகைன் அவர் வந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இப்படி அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய விராட் கோலி எகைன் கேப்டன்சி எடுக்க போறாரா இல்ல யங்ஸ்டரான ரஜத் பட்டிதருக்கு கை காமிக்க போறாரான்னு பார்க்கணும். ஸோ இது விராட் கோலி எடுக்கிற டிசிஷன் தாண்டியும் டிகே தினேஷ் கார்த்திக் தான் முடிவு பண்ணுவாரு அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா டிகே இந்த ஒரு டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அணுகுமுறை வேற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லுவேன். டேட்டா அனலைஸ் ஆகட்டும், மற்ற எல்லாமே பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ கண்டிப்பா ஒரு யங்ஸ்டர் கிட்ட போலாமா, இவ்வளோ பேருடைய சப்போர்ட் இருக்குமே, ஃபீல்ட்ல வந்துட்டு விராட்டுடைய சப்போர்ட் இருக்கு. அவருடைய சப்போர்ட் இருக்கும் போதே அவரை இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா வேற லெவல்ல போயிடுவாரு. பவுலிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு புவி இருக்காரு. அண்ட் கோச்சுக்கு ஆல்ரெடி இந்த டீம் கூட ஒரு 3 இயர்ஸா டிராவல் பண்ண தினேஷ் கார்த்திக் இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ரஜத் பட்டிதர் கேப்டனா இருக்கு. பர்ஃபெக்டான டைமிங் நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் a video guys. ஸோ ஓவராலா சையத் முஸ்டாக் அலி டிராஃபி சூப்பராக நடந்து முடிஞ்சு. மும்பை எகைன் டாமினேட் பண்ணி சாம்பியன் ஆயிட்டாங்க. ஸோ அஜன்கியா ரஹானே கையில் டிராஃபி நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் செம்மையா பண்ணாரு. அந்த டீமே பலமான ஒரு டீமுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அது மட்டும் இல்லாமல் சிவம் தூபே மிடில் ஆர்டர்ல பயங்கரமா ஆடி கொடுத்தாரு. எப்போவெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போவெல்லாம் வந்துட்டு அவருடைய கான்ட்ரிபியூஷன் செமையா இருந்தது. இன்னும் அவருடைய ஃபார்ம் செமையா இருக்கிறதுனால சிஎஸ்கேக்கு நல்ல அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் சூரியகுமார் யாதவ் நிறைய ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி கொடுத்தாரு. நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஓவராலா மும்பை டிசர்வ் சாம்பியன்ஸ் தான். மத்திய பிரதேசம் செமையா ஃபைனல் ஆனாங்க. ஸோ இதோட சையத் முஸ்டாக் அலி டிராஃபிக்கு ஒரு நல்ல ஒரு எண்டிங் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் போயிட்டு இருக்கு. ஏன்டா என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான். டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கம் பிறந்தாரு. ஸ்மித் ரொம்ப நாளுக்கு அப்புறம் செஞ்சுரி அடிச்சாரு. அதை பத்தி டீடைல் ரிவ்யூ நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள், யார் கேப்டன்சி ஆகணும் அப்படிங்கிற கருத்துக்கள் தாராளமாக சொல்லுங்க. அண்ட் அஜன்கியா ரஹானே கேகேஆர் லீட் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தியும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.